உங்களுக்கு இப்போ ஒரு 60 வயசு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எதுவுமே பண்ணலை. உங்ககிட்ட 1 கோடி 2 கோடி அப்படின்னு எதுவுமே கிடையாது. கண்ணை மூடி யோசிங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். காலையில் விடிஞ்சோடனே கண்ணை திறந்து பார்த்தா முதல்ல வந்து நிற்கிறது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சுல்ல. ஸோ அது கண்டிப்பாக வரும். அதை தாண்டி என்னது இருக்கும்? வீட்டு செலவு நிறையாவே இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில், அந்த பில், இந்த பில், எல்லா பில்லுமே கரெக்டாக வந்துடும். சரியா? அதை தாண்டி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூட கட்ட வேண்டியது வரும். ஆனால் என்ன வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி வராது. உங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கவே இருக்காது. அதை தாண்டி உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆக்டிவ் இன்கம்மே இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் லைஃப்பை யார் வாழ போகிறா? எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க? உங்கள் குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணி வாழ போகிறீங்களா? உங்களோட சேவிங்ஸ் வச்சு வாழ முடியுமா? ஸோ எல்லாமே நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிற ஃபினான்ஷியல் டிசிஷன் வச்சு தான் அது எல்லாமே மாறும். சரியா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படின்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஆஃப்டர் 60 நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு 1 crore நீங்கள் சேர்க்கறது எப்படி? ஒரு 5 crore நீங்கள் சேர்க்கறது எப்படி? உங்களோட 25 lakhs நீங்கள் சேர்க்கறது எப்படி? அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு கார் வாங்க பிளான் போடுறாங்க, ஒரு வீடு கட்ட பிளான் போடுறாங்க, குழந்தைங்களோட எஜுகேஷன் முதற்கொண்டு நல்லாவே பிளான் போடுறாங்க. ஆனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்? ஐயோ அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றதுக்குள்ளே உங்களோட 60 years அப்படின்றது உங்களோட டோரை வந்து தட்டிக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்போ எல்லோரும் ஃபீல் பண்ணக்கூடியது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் எல்லோரும் 60 வயசு ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபினான்ஷியல் அந்த ரிட்டைர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது பண்ணாதவங்கலாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஐயோ நான் இதை கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே, இது கொஞ்சம் முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்றது தான் எல்லாரோட வருத்தமுமே. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றிலாம் சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறமா நீங்கள் எப்படிப்பட்ட எஸ்ஐபிலாம் நீங்கள் எடுக்கணும். சரியா? அண்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு அதில் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும், உங்களோட ஃபினான்ஷியல் இதுக்கு ஏற்றபடி 1 கோடி உங்களுக்கு போதுமா, இது 3 கோடி தேவைப்படுமா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக அண்ட் சிம்பிள் அண்ட் கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அவசியமா இல்லையா? ஒரு ரியாலிட்டி செக் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 30 வருஷத்தில் உங்களுக்கு 60 வயசு ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000 செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 60 வயசு ஆனதுக்கப்புறமா இதே 40,000 வச்சு உங்களால் ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா விலைவாசி அப்படின்றது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ 40,000னா கூட்டி கழித்து பார்த்தோம்னா அவங்களோட 60 வயசில் கண்டிப்பாக உங்களுக்கு 1 லட்சம் தேவை. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது குறையவே கிடையாது. நாள் ஆக ஆக நீங்கள் பலவீனமாவீங்க. உங்களோட இன்கம் குறையுமே தவிர்த்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது குறையவே கிடையாது. ஸோ அப்போ 60 வயசில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும், புதுசாக நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும். அதெல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட 60 வயசில் உங்களுக்கு 1 லட்சம் இல்லாமல் உங்களால் சர்வைவ் ஆக முடியாது. உங்களோட எக்ஸ்பென்ஸ் மாதத்துக்கு 1 லட்சம் ஆகும். அதுக்கு விலைவாசி உயர்ந்ததுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ 2005 500 வச்சுக்கிட்டு நீங்கள் 38 கிலோ அரிசி வாங்குவோம். அதே இப்போது 2025 அதே 500 வச்சுட்டு உங்களால் 10 கிலோ அரிசி தான் வாங்க முடியும். இதுலேருந்து ஒரு 500 வச்சுட்டு உங்களால் 27 லிட்டர் வாங்க முடியும் 2005. அதே 2025 உங்களால் 8 லிட்டர் தான் வாங்க முடியும். அதே தான் பெட்ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு கப் ஆஃப் டீனாலும் சரி, ஈவன் ஒரு சிகரெட் பேக்கெட்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே விலைவாசி உயர்வு அடைஞ்சிருச்சு. 2005க்கும் 2025க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் தான் ஃப்யூச்சர்லையும் நீங்கள் இன்னும் எனக்கு என்ன இப்போ 2026 ஸோ 2066 எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்வியஸாக விலைவாசி ஏறி இருக்கும். என்னால் இப்போ நான் 100 வச்சு வாங்கின பொருள் அப்போ எனக்கு 300 வச்சாலும் அந்த பொருளை வாங்க முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது ஒரு ஆடம்பரமே கிடையாது, ஒரு அத்தியாவசியமானது. இப்போ நான் உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன். பாலா, அர்ஜுன்னு 2 பேர் இருக்காங்க. சரியா? பாலான்றவங்களும் அர்ஜுன்றவங்களும் 2 பேரும் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாலா வந்து தன்னோட 25 வயசில் தன்னோட எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் அமௌண்ட் தான். அதே வந்து அர்ஜுன் வந்து தன்னோட 35 வயசில் இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட 35 வயசில் அதே எஸ்ஐபியை சேம் இன்ட்ரெஸ்ட், சேம் பிரின்சிபல் அமௌண்ட், சேம் எஸ்ஐபியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 60 வயசில் யாருக்கு அதிகமாக கிடச்சிதுன்னு பார்க்கலாமா? அதுவும் எவ்வளோ அதிகமாக கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? நம்பர் 1, நான் இப்போது பாலா தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ பாலா 2 பேருமே 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ 10,000. ஸோ 10,000ன்றதுனால 10,000 2 பேருமே. ஸோ 2 பேருமே காமனாக 12 அப்படின்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வருது. சரியா? 12.
ஓகே. ஸோ பாலா வந்து தன்னோட 25 வயசில் ஆரம்பிக்கிறார். 25 வயசுனா அவங்க 60 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 35 வருஷம் இருக்குது. சரியா? ஸோ 35 இயர்ஸ் இருக்குது. அப்போது அவர் மொத்தமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 3 crore சம்திங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டலாக 15 கோடி அவங்களுக்கு கிடைக்கிது. சரியா? அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் 15 crores அவங்களுக்கு கிடைக்கிது. இதே அர்ஜுன் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு 25 வருஷம் தான் இருக்குது. ஸோ அங்கே 15 கோடி இருக்குது பாலாவுக்கு. இதே அர்ஜுனுக்கு பாருங்களேன், 10 வருஷமாக லேட்டாக ஸ்டார்ட் பண்ணார். சேம் 10,000 சேம் 12% இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் அவருக்கு 3 கோடி சில்லற சம்திங் 4 crore 4 crore எங்கே இருக்குது, 15 crore எங்கே இருக்குது? ஒரு 10 வருஷம் வெறும் ஒரு 10 இயர்ஸ் கேப்பால் தான் இவங்களோட ஃபுல் இதுவே மாறுது பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு 15 கோடி கிடைக்கிது. இதே 10 வருஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு எத்தனை கோடி? அவங்கள விட 9 கோடி கம்மியாக தான் கிடைக்கிது. ஸோ அப்போது இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ கண்டிப்பாக எஸ்ஐபி காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பியூட்டிஃபுல்லாக அதோட டிஃப்ரென்ஸை காட்டும். ஸோ காம்பவுண்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் தான் நிறைய கொடுக்கணும். ஸோ நீங்கள் எஸ்ஐபியை எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜாக 1 crore என்னோடய கோலாக நான் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ எல்லாருக்குமே நீங்கள் 1 crore அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போமா? நான் இப்போ பண்ண போகிறேன். எனக்கு சேம் அதே 12% ரிட்டர்ன் நான் வச்சுக்கிறேன், ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் 12% வர மாதிரியான ஒரு ஸ்டாக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்குது. சரியா? இப்போ எனக்கு 10 வருஷம், எனக்கு இப்போ 50 வயசு. ஸோ எனக்கு இன்னும் 10 வருஷத்தில் நான் 1 கோடி ரீச் பண்ணணும். அப்போது நான் இன்னும் எவ்வளோ போட்டால் எனக்கு 1 crore வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, எக்ஸாக்டாக 1 crore வந்து 30,800 நான் போட்டால் போதும். எனக்கு ஒரு 10 வருஷத்தில் எனக்கு வந்து 1 crore கிடச்சிரும். சரி, ஆனால் எனக்கு அதை விட இன்னொன்று அதிக டைம் இருக்குது. ஒரு 15 வருஷம் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட 15 வருஷம் இருக்குது அப்படின்னா நான் என்னோடய அமௌண்ட்டை கம்மி பண்ணால் போதும். நான் 30,000 கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 12,100 கட்டினா போதும். எனக்கு அதே இன்ட்ரெஸ்ட்டில் அதே 15 வருஷத்தில் எனக்கு 1 கோடி கிடைக்கிது. ஸோ 15 வருஷமாக நான் 12,100 கட்டினா போதும். அதே 10 வருஷம், இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து 30,800 நான் கட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷம்னா எனக்கு 30,800. அதே 15 வருஷமாக நான் 12,000 கட்டினா போதும், 12,100 கட்டினா போதும். இதே இப்போ எனக்கு இன்னும் அதிக நாள் இருக்குது, ஒரு 20 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் என்னோடதை குறைக்கலாம். 5,400 அதை அப்படியே பாதியாக்குனா எனக்கு 20 வருஷம் நான் கட்ட போகிறேன். எனக்கு 1 crore ரீச் பண்ணணும்னா நீங்கள் இன்னிலேருந்து ஒரு 5,400 5,400 நீங்கள் 20 வருஷம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 crore அப்படின்றது உங்களோட 60 வயசில் ஈஸியாக கிடச்சிரும். இதே தான் நீங்கள் இதே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் அதிகமாக ஆக உங்களோட பேர்டன் குறையும். ஸோ இந்த கால்குலேஷன் மூலயமா நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாள் அதிகமாக ஆக உங்களோட பேர்டன் அப்படின்றது நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எஸ்ஐபியில் பேர்டன் வந்து குறையும். நீங்கள் சீக்கிரமாக 1 crore அப்படின்றத ரீச் பண்ணிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒன்று நியூ கார் வாங்குறாங்க, நியூ பைக் வாங்குறாங்க, அல்லது நியூ மொபைல் வாங்குறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து அவங்களோட எஸ்ஐபியை உயர்த்தணும், அவங்களோட எஸ்ஐபி அதிகப்படுத்தணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதிகப்படுத்தணும் அப்படின்றது யார் மனசுலையும் இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ஒன்று வந்ததுனாலும் எது வந்தாலும் நீங்கள் அது வந்து வரதில் 20% நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை அதிகப்படுத்தணும். அப்போது உங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு உங்களோட கார்பஸ் பில்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்ததப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா நமக்கு அது ஃப்யூச்சரில் நல்ல ஒரு யூஸாக இருக்கும். ஸோ த ரியல் கொஸ்டின், மேம் 1 கோடி போதுமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் போதாது. ஏன்னா உங்களோட ஏஜை பொறுத்து தான் அது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது 40,000 செலவு அப்படின்றது இன்னும் 25 வருஷம் கழித்து அது வந்து 1 லட்சம் செலவாக மாறிடும். சரியா? ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு 25-35 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி பத்தவே பத்தாது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது அவங்களோட 60 வயசு அடையிறதுக்கு.
அதுக்குள்ளே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 crore ஒரு 5 crore வரைக்கும் உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்றபடி உங்களோட கார்பஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். இதே உங்களுக்கு ஒரு 50 வயசு 45 வயசு இருந்ததுன்னா உங்களுக்கு 1 கோடி 2 கோடி அதை வச்சு உங்களோட நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களோட வாழ முடியும். இந்த கார்பஸ், இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்றது ஒரு நம்பர் மட்டும் இல்லை. நீங்கள் 60 வயசுக்கு அப்புறமா நீங்கள் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ண போகிறது இது மட்டும்தான். யாரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளால் அந்த லைஃப் ஸ்டைலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் 10,000 சேவ் பண்ணுறது நம்ம இன்க்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறமா 11 12 அப்படின்னு சொல்லிட்டு இயர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் நம்மளால் அந்த கார்பஸை ரீச் பண்ண முடியும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நோட் எடுங்க, உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எழுதிக்கோங்க. சரியா? உங்களோட மாதம் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் கொண்டு போய் எஸ்ஐபியில் போடுங்க. எஸ்ஐபியில் போட்டுட்டு வருஷம் உங்களுக்கு அதிகமாக உங்களோட எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஒரு லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு தேவையான ஒரு கார்பஸை நீங்கள் அட்டைன் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது ஒரு பணக்காரங்களுக்கான இது மட்டுமே கிடையாது. எல்லாருக்கான ஒரு அத்தியாவசியமான தேவை. ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அந்த அமௌண்ட் அப்படின்றது தான் டிஃபர் ஆகும். ஒருத்தருக்கு 1 கோடி, இன்னொருத்தருக்கு 50 லட்சத்தை வச்சு ஒரு சிலர் சர்வைவ் ஆவாங்க, 25 லட்சத்தை வச்சு சர்வைவ் ஆவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ எனக்கு இப்போ 26 வயசு, ஓகேவா? ஸோ அப்போ நான் இன்னும் 60 வயசு ஆகிறதுக்கு எனக்கு 35 வருஷம் ஆகும். இப்போ என்னோட எங்கள் வீட்டோட ஃபேமிலியோட மாத செலவுன்னு பார்த்தீங்கன்னா 30,000 35,000 வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போது எங்களோட ஃபேமிலி செலவு 60 வயசுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாத செலவு 1 லட்சம் வந்துடும். கரெக்டாக? இப்போ 35 இருக்கிறது, அப்போ கண்டிப்பாக 1 லட்சம் அப்படின்னு வரும். இதே எங்கள் அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க. அவங்க இப்போ எல்லாருமே 60 வயசு 50 வயசுலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுத்தா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அவங்க ஹாப்பியாக ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கார்பஸை ரீச் பண்ணோம், நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் நம்ம அடையலாம். ஸோ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம் மட்டும் நம்மளை வெல்த்தியாகவே ஆக்காது. இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் வெல்த்தியாக முடியும். ஸோ நீங்கள் நல்லா பணக்காரங்களாக இருக்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்தாலும் அவங்களாம் வேலை செஞ்சு தான் அந்த காசெல்லாம் சேர்க்குறாங்கன்னு கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே சூப்பரான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி இப்படி காரண முடியும் அவங்க பாட்டு ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட வெல்த் அப்படி தான் க்ரியேட் பண்ண முடியும். யாராலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி இந்த ஒரு இவ்வளோ மணி சேர்த்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட ஒரே ஒன் அண்ட் ஒன்லி வே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.